தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றிருக்கிறது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் நகரக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வலுப்பெற்றிருக்கிறது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அடுத்த 24 மணி நேரத்தில் நகரக்கூடும் என்றும் வடமேற்கு திசையில் வட தமிழ்நாடு மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி இது நகரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் கணிக்கப்பட்டிருக்கிறது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியிருக்கக்கூடிய நிலையில் அடுத்த 24 மணி நேரத்தில் இது நகரக்கூடும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. வடமேற்கு திசையில் வட தமிழ்நாடு மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி இது நகரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் அதற்கு அடுத்த 24 மணி நேரத்தில் வடக்கு திசையில் ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றிருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் இது நகரக்கூடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வடமேற்கு திசையில் வட தமிழ்நாடு மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி இது நகரக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கடுத்த 24 மணி நேரத்தில் வடக்கு திசையில் ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி இது நகரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. அண்மை செய்தியாக திரையில் பார்க்கிறோம். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று 24 மணி நேரத்தில் அது வலுப்பெறக்கூடும் நகரக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வடமேற்கு திசையில் வட தமிழ்நாடை நோக்கி நகரும் என்றும் அதற்கு அடுத்த 24 மணி நேரத்தில் வடக்கு திசையில் ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி இது நகரக்கூடியதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தற்போது வானிலை ஆய்வு மையம் தகவலை தெரிவித்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.